மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து பசுபதி தான் வந்து வெண்ணிலா வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து காவேரிக்கு சென்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று காவேரிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுவார். கரெக்டாக அந்த விஷயத்த வந்து வீடியோவாக சென்ட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து பின்னாடி காரில் வந்து குமரனோட பைக்கை வந்து இடித்து கீழே தள்ளிடுவார். அதுக்கப்புறம் வேகமாக வந்து கீழே விழுந்த குமரனோட ஃபோனை எடுத்து அதை உடச்சி போட்டுருவார். அதனால பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆதாரம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். குமரனால் அந்த ஆதாரத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாமல் அந்த மாதிரி ஆயிரும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட கடையையும் வந்து உடச்சி தள்ளியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பசுபதியோட வேலை தான். அது மட்டும் இல்லாமல் பசுபதி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமா மூலியமாக உண்மை வந்து தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிகிட்டு வந்து தலைமறைவாயிட்டார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஒரு சைடும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குமரனும் நிவீனும் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவையும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மாட்டினா தான் இந்த விஷயத்துலேருந்து விஜயை வந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. எப்படி வந்து பசுபதியை கண்டுபிடிச்சி உண்மையை வெளிக்கொண்டு வந்து விஜயை இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.